தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நேற்று நடைபெறவிருந்த குரூப் 2, 2A தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வு மைய குளறுபடி காரணமாக தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னையில் குரூப் 2 தேர்வின் போது நடைபெற்ற குளறுபடிகளால் தேர்வர்கள் அவதி. கடைசி நேரத்தில் தேர்வு மையம் மாற்றப்பட்டதால் ஆவேசம் அடைந்த நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் குரூப் 2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் தேர்வு மையங்களில் இருந்து பாதியிலேயே வெளியேறிய தேர்வர்கள். தேர்வு கால தங்களது நீண்ட நாள் உழைப்பு ஒரே அறிவிப்பில் வீணாகி போனதாகவும் வேதனை. நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தோம். பட் எக்ஸாம் கேன்சல்டு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா கொஸ்டினும் நல்லா அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. ஸோ எக்ஸாம் கேன்சல்டுங்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா எங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா இப்போ குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 ஸ்டேஜஸ் இருக்கு. அதில் நாங்கள் மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருந்தோம். ஸோ இது முடிஞ்சதுன்னா அது ஒரு ப்ரெஷர் ரிலீஸிங்காக இருக்கும். ஆனால் இன்னும் இந்த ப்ரெஷரை நம்ம ரிலீஸ் ஆகாமையே இருக்கிற மாதிரி இப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இனி போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் மாற்றப்பட்டு வெங்கடபிரியா IAS புதிதாக நியமனம். தமிழ்நாடு முழுவதும் TNPSC தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. திமுக ஆட்சியில் TNPSC போட்டித் தேர்வை கூட நடத்த முடியாத அவலம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தெரியாம வேலூரில் 171 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இப்படி ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். TNPSC தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு. இந்த தேர்வு கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதே தெரியாமல் தேர்வர்கள் தேர்வு எழுதியது பேரதிர்ச்சி. தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாற்றிவிட்டதாக பேசும் முதல்வருக்கு ஒரு தேர்வை கூட நடத்த தெரியவில்லை என்றும் EPS காட்டு. தமிழகத்தில் TNPSC குரூப் 2, 2A முதன்மை தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம். கபட நாடக திமுக அரசு நிர்வாக திறமையின்மையே வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் காட்டம். எதிர்கால கனவுகளோடு இருந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்கிய இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு யாருக்காக இயங்குகிறது என விஜய் கேள்வி. இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு இருந்து என்ன பயன் எனவும் சாடல். TNPSC தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போட்டித் தேர்வை கூட முறையாக நடத்த திமுக அரசுக்கு துப்பில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் கடும் விமர்சனம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு பணிக்கு இணையாக ஊதியம் வழங்கப்படுகிறது. மத்திய அரசு நிதி பகிர்வு வழங்கவில்லை என்றாலும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஒன்றிய அரசுக்கு இணையான சம்பள விகிதங்கள் ஒவ்வொரு ஆண்டும்
நமக்கான வரி பகிர்வை ஒன்றிய அரசு குறைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கான நிதியை கூட குறைச்சிட்டு இருக்காங்க. அந்த நிதியை கூட முறையா வழங்குறது இல்ல. மக்கள் நலனுக்கான திட்டங்களை கொண்டு சேர்ப்பது அரசு ஊழியர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். ஆசிரியர்கள் செய்வது பணி அல்ல தொண்டு எனவும் பாராட்டு. பணி என நான் சொல்ல மாட்டேன், நீங்க செய்யறது தொண்டு. உங்களாலதான் இந்தியாவில் பள்ளி கல்வியில சிறந்த மாநிலமாக, 2வது சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் உரிமை பறிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களை கொச்சைப்படுத்தி பேசியவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் காட்டு. அதிமுக ஆட்சியில அப்போ நீங்க நடத்தின போராட்டங்கள் சாதாரணமானதா? வேர்வை துளி சிந்தி உழைச்ச உங்களுக்கு ரத்த கண்ணீரை வர வச்சதுதான் கருணையில்லா அதிமுக ஆட்சி. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ அரசு ஊழியர்கள் எல்லாம் எப்படி கொச்சைப்படுத்தி பேசினா குறிப்பிட்டு சொன்னாங்களா? எப்படியெல்லாம் விளம்பரம் கொடுத்தாங்க என்பதை பற்றி எல்லாம் நான் அதிகம் நினைவூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதிமுக என்பது மக்கள் இயக்கம். ஆனால் திமுக ஒரு குடும்ப கட்சி. மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழகத்தில் நிர்வாக திறனற்ற ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டு 2021 வரை 5,18,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய கடன் 5 லட்சம் கோடி. நிர்வாக திறமையற்ற அரசாங்கம், விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கல. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதை ஆசையாமையால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வேதனை அடையும் போதெல்லாம் தாமாக முன்வந்து உதவி கரம் நீட்டியது அதிமுக. டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததும் அதிமுக ஆட்சிதான் என்றும் இபிஎஸ் பெருமிதம். இது பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம். அப்படிப்பட்ட இந்த பகுதியில் நீத்தேன் எடுக்கின்ற சூழ்நிலை வந்துவிட்டது. எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மாண்பு அம்மாவுடைய அரசு மத்தியிலே தொடர்பு கொண்டு நம்முடைய விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று இந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்ட நிதியாக அறிவிக்கப்பட்டோம். 2021 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயியுடைய பம்பு செட்டை இயக்கலாம். அந்த உத்தரவை வழங்கியதும் அதிமுக அரசாங்கம். தஞ்சாவூர் வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் விவசாய நிலங்களில் ஆய்வு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எங்களை காப்பாத்துங்க, மனைவி குழந்தைகளின் நகையை அடகு வச்சிருக்கோம் ஐயா என முறையிட்ட விவசாயிகள். காங்கிரஸ் திமுக இடையே உட்கட்சி பூசல் நீடித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ராகுல் காந்தியை கனிமொழி டெல்லியில் சந்தித்தும் கூட்டணியில் பிரச்சினைகள் தீரவில்லை எனவும் பேட்டி.
எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்போ இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரஸுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துடுது, கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுறது உண்மைதானே? இன்ன வரைக்கும் வெளிப்படையாக பேச முடியலையே. அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஆக பேசி கூட இன்னும் அதுக்கு நான் தீர்வு காண முடியலையே. திமுகவுடன் எந்த கருத்து வேறுபாடோ முரணோ இல்லை. திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் உள்ளதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் ராகுல் காந்தி, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லா தேர்தலையும் பேச்சுவார்த்தை நடக்கும், எல்லா தேர்தலையும் முன்ன பின்ன இருக்கும். அது நான் நேற்றுக்கு சொன்ன பிறதான், மாண்பு முதலமைச்சர் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அவர் பெரிய இதயம் படைத்தவர். தோல்மை உணர்வோடு கேட்கிறோம். கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிறார். அவரு மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறார். கூட்டணி கட்சி கேட்டா கொடுக்க மாட்டாரா? அது பேசி தீர்த்து கொள்வார்கள். அதுல முரண்லாம் கிடையாது. எந்தவித கருத்து வேறுபாடும் எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கும் என 36 நாட்களாக காத்திருக்கிறோம். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் கருத்தால் மீண்டும் வெடித்த சர்ச்சை. டிசம்பர் 1ஆம் தேதியே குழு அமைத்துவிட்டது. திரு கிரீஷ் வடங்கர் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் 2 செயலாளர்களும் சேர்த்து 5 குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய டிசம்பர் 3 ஆரம்பித்து இப்போ பிப்ரவரி இன்னைக்கு தேதி 8, ஏறக்குறைய 36 நாட்களாக காத்திருக்கிறது. திமுக எப்பொழுது குழு அமைக்கிறதோ காங்கிரஸ் கட்சி பேச தயாராக. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூட்டணி தொடர்பாக தினமும் அறிக்கை விடுவதில் உடன்பாடு இல்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி கருத்து. கட்சித் தலைவர்கள் சொன்னால் அதற்கு பதில் சொல்லலாம் எனவும் விளக்கம். அவங்க இடதுசாரி இயக்கத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நாங்கள்லாம் கட்டுப்பாடோடு வளர்ந்தவர்கள். கருத்து கட்சிக்கு உடன்பாடு உள்ளதாக இருக்க வேண்டும். அவர் நிதம் ஒரு அறிக்கை கொடுப்பது அது எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. தவிக தலைவர் விஜய் வரும் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். சென்னை விருகம்பாக்கம் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட திட்டம். சேலத்தில் வரும் 13ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு உரிய பாஸ் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் விதிப்பு. தவிக தலைவர் விஜய் ஊழல்வாதி என்பதற்கு அவர் வரி ஏய்ப்பு செய்ததே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கட்சி ஆரம்பித்த பின்பு விஜய் எங்கும் வெளியில் வருவது இல்லை எனவும் பேட்டி. என்பதற்கு அவர் பணம் கட்டது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாளில் புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை சசிகலா வெளியிட உள்ளதாக தகவல். அதிமுக அமமுகவில் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் சசிகலா. மே மாதம் 3ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு. இன்று முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என
தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்த தங்கள் செய்ய 35,75,000 பேர் விண்ணப்பம். விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை 10ஆம் தேதியுடன் நிறைவு. 17ஆம் தேதி முதல் புதிய வாக்காளர் அடையாள அட்டை விரைவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். இரண்டு நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. டெல்லி விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. T20 உலகக்கோப்பையில் அயர்லாந்து அணியை 20 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை வெற்றி. 19.5 ஓவர்களில் 143 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது அயர்லாந்து அணி. ICC T20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணி த்ரில் வெற்றி. கடைசி பந்து வரை வெற்றிக்காக போராடி தோல்வியை தழுவிய நேபாளம் அணி. வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை 6வது முறையாக வென்று நாடு திரும்பிய இந்திய வீரர்கள். மும்பை விமான நிலையத்தில் வீரர்களுக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு விசில் எடுத்து செல்ல ரசிகர்களுக்கு தடை. விசில்களை விற்க வேண்டாம் என அப்பகுதி வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல். டெல்லியில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கி சுடுதலில் இந்திய அணிக்கு தங்கம். தமிழக வீராங்கனை இளவெனில் வாலறிவன் இணை தங்கம் வென்று அசத்தல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.